26வது விடை இரண்டாம் விடை 26வது பாருங்க. ஒரு அலை தரப்பட்டிருக்குது. பிள்ளைகள் அலையை வச்சு கொண்டு கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு அலையில ரைட், இதான் ஒரு அலை. அலையில காணப்படுகிற பௌதிக கணியங்கள். முதலாவது பௌதிக கணியம் வீச்சம். சொல்றத நல்ல தெளிவா விளைய கொள்ளுங்க. வீச்சம். வீச்சம்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு துணிக்கு அசையும் உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம். உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம். ஒரு துணிக்கு அசைற உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம். துணிக்கு அசை உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம். அப்ப துணிக்கு அசை உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம் அது தெரிஞ்சிருக்கும். இப்ப இது 10 சென்டிமீட்டர் சொன்னா பிள்ளைகள் வீச்சம் 10 சென்டிமீட்டர் இது தெரிஞ்சிருக்கும். இது ஒன்று. இரண்டாவது பிள்ளைகள் அலைநீளம். லெம்டான்னு சொல்லுவோம். அலைநீளம் சொன்னா ஒத்த இரு புள்ளிகளுக்கு இடையிலான நீளம். இது ரெண்டும் ஒத்த புள்ளி. எப்படி ஒத்த புள்ளி? அதாவது ரெண்டு பேரும் மேல் நோக்கி அசை இருக்கிறாங்க, இவங்களும் மேல் நோக்கி அசை இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒத்த புள்ளி, ஒரே திசையில இயங்க விழிக்கிறாங்க. ஒத்த புள்ளி. நீங்க ஒத்த புள்ளினா இவரை எடுத்தீங்கன்னா கீழ் நோக்கினா அப்ப இவரா இருக்கும் ஒத்த புள்ளி. இவரை எடுத்தீங்கன்னு சொன்னா இவர் ஒத்த புள்ளி. இரு அடுத்துள்ள நோட் பண்ணி கொடுங்க பிள்ளைகள். அலைநீளம் இரு அடுத்துள்ள ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலைநீளம் எனப்படும். இரு அடுத்துள்ள ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலைநீளம் எனப்படும். இரு அடுத்துள்ள ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலைநீளம் எனப்படும். லெம்டா. அப்ப இவங்களை எல்லாம் நாங்க மீட்டர்ல அளப்போம். மீட்டர்ல அளப்போம். மூன்றாவது மீடிரன். யாரு? மீடிரன். இதை நாங்க சொல்றது ஃப்ரீக்வன்சி. மீடிரன் சொன்னா ஒரு செகண்டில் ஓரலகு நேரத்தில் அதிரும் அலைகளின் எண்ணிக்கை. ஒரு செகண்ட்ல அதிரும் அலைகளின் எண்ணிக்கை. ஒரு செகண்ட்ல ஏற்படுற அதிரும் அலைகளின் எண்ணிக்கை. இப்ப உங்களுக்கு சொல்றாங்க இப்படி ஒரு அலை இருக்குதா, இந்த அலை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வந்து நிக்குதா, இவ்வளவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் எடுக்குதா? எனக்கு சொல்லுங்க மீடியன் எவ்வளவு பிள்ளை? இவ்வளவுக்கும் ஒரு செகண்ட் எடுக்குதா? மீடியன் என்ன பிள்ளை? ஒரு செகண்ட்ல அதிரும் அலைகளின் எண்ணிக்கை. ஒரு செகண்ட்ல ஏற்படுகின்ற அலைகளின் எண்ணிக்கையை தான் நாங்க மீடியன் சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு செகண்ட்ல ஒரு அலை, இரண்டு அலை. அப்ப 2 ஹெர்ட்ஸ் சொல்லுவோம். 2 ஹெர்ட்ஸ் சொல்லுவோம். ஆகவே அப்ப மீடியன் என்பது ஒரு செகண்ட்ல ஏற்படுகின்ற அலைகளின் எண்ணிக்கை மீடியன் எனப்படும். எனக்கு சொல்லுவாங்க பிள்ளைகள் இப்படி ஒரு அலை இருக்குதா, ரைட்? இப்படி ஒரு அலை இருக்குதா, கவனிங்க. இப்படி ஒரு அலை இருக்குதா, இதுக்கு பிள்ளைகள் இந்த 2 அலை உருவாகிறதுக்கு அவங்களுக்கு எடுக்கிற டைம் ரைட் 4 செகண்ட். எத்தனை செகண்ட்? 4 செகண்ட். எனக்கு மீடியன் என்ன சொல்லுங்க. அப்ப மீடியன் என்ன? இங்க இருந்து இங்க வாரத்துக்கு 4 செகண்ட். மீடியன் என்ன பிள்ளை? ரைட். அவங்களுக்கு தெரியும் மீடியன் சொன்னா இந்த பாருங்க 4 செகண்டுக்கு இப்படிதான் போடணும். 4 செகண்டுக்கு ஒரு அலை, இரண்டு அலை. அப்ப இத ஒரு செகண்டுக்கு அப்ப 4 அலை பிரிக்கும். இந்த 4 அளவை பிரிக்கும். அப்படி வச்சுக்கோணும். 2 4 அலை பிரிச்சா 0.5 ஹெர்ட்ஸ் அரை அலை. 0.5 ஹெர்ட்ஸ். இது வழங்கிட்டா ரைட். அப்ப ஒரு செகண்டுக்கு நாம பார்க்கணும். ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட அலைகளின் எண்ணிக்கை தான் மீடியன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா மீடியன் என்பது ஒரு செகண்ட்ல ஏற்படுகின்ற அலைகளின் எண்ணிக்கை மீடியன் எனப்படும். ரைட். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஆவர்த்தன காலம். அதுக்கு நாம சொல்ற பேர் டி. ஆவர்த்தன காலம் சொன்ன பிள்ளைகள் ஒரு பரிபூரணமான அலை உருவாக எடுக்கும் காலம். ஒரு பரிபூரணமான அலை உருவாக எடுக்கும் காலம் ஆவர்த்தன காலம். இதுக்கு ஒரு சமன்பாடு T7 1/f. அவ்வளவுதான். 1/f. இப்ப நீங்க மீடியனை கண்டா
அத ஒன்றின் கீழ் மீடியனால போட்டா அதான் அலை நீளமாக இருக்கும். இப்ப பாருங்க மீடியன் என்ன, இந்த அலைக்கு மீடியன் என்ன, ஒரு செகண்டுக்கு எத்தனை அலை, அப்ப 2 ஹெர்ட்ஸ் தானே, 2 ஹெர்ட்ஸ். அப்ப ஆவர்த்தன காலம் எவ்வளவு, அப்ப t சமன் 1 இன் கீழ் f, அப்ப t சமன் 1 இன் கீழ் f, f க்கு எத்தனை 2, அப்ப உங்களுக்கு தெரியணும் அரை செகண்ட் இருக்கும், அரை செகண்ட். பாருங்க 2 அலைக்கு 1 செகண்ட், அப்ப ஒரு பரிபூரணமான அலைக்கு அரை செகண்ட் இருக்கும். சரியா பிள்ளைகள், ரைட், அரை செகண்ட் இருக்கும். ஆகவே பாத்தீங்கன்னா இங்க கேள்வி, உருவில் காணப்படும் அலையின் மீடியன் n ஹெர்ட்ஸ் ஆகும், x தூரம் செல்வதற்கு அந்த அலை எடுக்கும் நேரம் யாது. அப்ப பிள்ளைகள், அப்ப x தூரம் செல்றதுக்கு அலை எடுக்கும் நேரம், அப்ப உங்களுக்கு சொல்றாங்க அலையின் மீடியன் n ஹெர்ட்ஸ், அப்ப இவ்வளவு வாரத்துக்கு, ரைட், என்ன இந்த x தூரம் வாரத்துக்கு, அப்ப x தூரம் என்ன அர்த்தம், ஒரு பரிபூரணமான அலை உருவாக எடுக்கும் காலம். அப்ப t சமன் 1 இன் கீழ் f, அப்ப t சமன் 1 இன் கீழ் f, f எவ்வளவு, மீடியன் எவ்வளவு n, ஆகவே t சமன் 1 இன் கீழ் n ஆக இருக்கும். எத்தனாவது விடை பிள்ளை, 3ஆம் விடை. ஓகே பிள்ளை.